வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 25 பதிவினை காண உள்ளோம். ஜூன் 25 பதிவாக நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் சிறப்பு அகத்திணை. சிறப்பு அகத்திணை நாம் நாள்தோறும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. ஜூன் 25 பதிவாக சிறப்பு அகத்திணை என்று கூறலாம். விழிப்புணர்விலும் சிறப்பு அகத்திணையிலும் மனதை தூண்டவும். மனதின் மனதின் மனத்தின் ஒழுக்கத்தின் குரல் முதல் படி சோம்பேறித்தனத்தை வெல்வது என்பது புலப்படும். இது எளிதான படியாகும். அது முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை மற்ற படிகளை எடுக்க முடியாது. சோம்பேறித்தனத்தில் ஒட்டிக்கொள்வதும் உண்மையான பாதைக்கு ஒரு முழுமையான தடையாக அமைகிறது. சோம்பல் என்பது உடலுக்கு தேவையானதை விட மிகுந்த நிம்மதியும் தூக்கத்தையும் கொடுப்பது. தாமதப்படுத்துதல் மற்றும் உடனடி கவனம் செலுத்த வேண்டிய செயல்களை தட்டி கழித்தல் மற்றும் புறக்கணித்தல் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த சோம்பேறித்தனமான நிலையை அதிகாலையில் உடலை உற்சாகப்படுத்தி முழுமையான குணமடைவதற்கு தேவையான அளவு உறக்கத்தை கொடுத்து ஒவ்வொரு பணியையும் கடமையையும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்க வேண்டும் என பரிந்துள்ளார் ஜேம்ஸ் அலன் அவர்கள். நாள்தோறும் அகத்தம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என ஜூன் 25 பதிவாக விழிப்புணர்வும் சிறப்பகத்தினையிலும் மனதை தூண்டவும் என சிறப்பகத்தினை என்று நாம் கூறலாம். சிற்றின்ப மற்றும் சுவையான காமத்திலிருந்து உள்ளம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என ஜூன் 25 பதிவாக அவர் பதித்த ஆங்கில பதிவினை தமிழாக்கமாக கூறலாம். அவர் பதித்த ஆங்கில பதிப்பினை காணலாம். We can say it in acrostic reflecting real evenly forming likeness, effective, careful to nuances grading. Real evenly forming likeness, effective, careful to intuitive nuance grading. Stimulate the mind to watchfulness and reflection. To be seen that the first step in the discipline of the mind is to overcome of indolence. This is the easiest step. Until it is perfectly accomplished, the other steps cannot be taken. Clinging to indolence constitutes a complete barrier to the path of truth. Indolence consists in giving the body more ease and sleep than it requires, in procrastinating and in seeking and in neglecting those things which should receive immediate attention. This condition of laziness must be overcome by rousing up the body at an early hour, giving it just the amount of sleep required for complete recuperation, and by doing promptly and vigorously every task and duty, no matter how small as it comes along. The heart must be purified of sensual and gustatory lust. What he says on June 20th, in single word we can say reflecting. தமிழ் மொழியில் சிறப்பாகத்தினை என கூறி அகத்தம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 25 பதிவினை நிறைவு செய்வோம். நன்றி.